ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஏரி கண்மாயை மூடாமல் நீரை வீணாக ஓடையில் சேர்க்கும் நீர்வளத்துறை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ளது சோளிங்கர் பெரிய ஏரி. இந்த ஏரியின் கீழ் 500 கிராமங்கள், 50,000 ஏக்கர் விலை நிலங்கள் உள்ளது. 10 ஆண்டு காலமாக 20 ஆண்டு காலமாக மழை இல்லாத காரணத்தினால் ஏரிகள் நிரம்பாமல் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டது. சென்ற ஆண்டு முழுவதும் அதிகமான மழை பொழிந்தது. இந்த ஆண்டும் புயலினால் தமிழகத்தில் அநேக ஏரிகள் நிரம்பியுள்ளது. இந்த மகிழ்ச்சியில் விவசாயிகள் மகிழ்ச்சியான முறையில் விவசாயம் செய்து வருகின்றனர். சோளிங்கர் ஏரியாவுக்கு உள்ள விவசாயிகள் ஏரியின் கண்மாயை அடைத்து நீர் திறக்க வேண்டும் என்று பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து இதுவரை சோளிங்கர் ஏரி கண்மாயை அடைக்கவில்லை. இதனால் சோளிங்கர் ஏரியிலிருந்து அநேக நீர் வெளியேறி ஓடைகள் கலக்கிறது. இப்படி வெளியேறினால் சோளிங்கர் ஏரியின் கீழ்ப்பகுதியில் உள்ள கிராமங்களுக்கும் விவசாயிகளுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என விவசாய மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த ஏரியில பாத்தீங்கன்னாக்கா கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பாக கடும் பஞ்சம் வந்த காரணத்தினால ஏரியில நீர் இல்லாம, மக்கள் குடிநீர் வசதி இல்லாம, விவசாயிகளுக்கு தண்ணீர் வசதி இல்லாம ஏறக்குறைய 10,000 ஏக்கர் நிலங்கள் மற்றும் 300 கிராம மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காம நாம் பரிதவித்து வந்தோம். ஆனால் தற்போது இயற்கையின் அருளால இங்கே இந்த ஏரி முழுவதும் நிரம்பியிருந்தும் கூட நீர்வளத்துறை அதிகாரிகள் இதுவரை இந்த நீரை சேமிப்பதற்கு வழி இல்லாமல் இதை வெட்டுமுடுவில் பலகை போட்டு தடுக்காமல் நிறுத்தியிருக்கிற காரணத்தினாலே நீர் அனைத்தும் வீணாக வெளியேறி கடலில் கலந்து கொண்டிருக்கிறது.